இந்த லவ் மேரேஜ் ஆக்சுவலி பண்ணலாமா? ஆக்சுவலி கிறிஸ்டியன் படி இது பண்ணலாமா? லவ் மேரேஜ் பண்ணலாமா அப்படின்னா, இதுக்கு இது எப்படி சொல்கிறதுன்னா, சில பேரோட லைஃப்பில் லவ் மேரேஜ் நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் நான் ஒரு ஒரு பெரிய ஊழியக்காரர் டிஎல் ஆஸ்பான், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஎல் ஆஸ்பான் அண்ட் அவங்க மனைவி டெய்ஸி ஆஸ்பான். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தில் அவங்க மீட் பண்ணி, அந்த கூட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி அவங்க போய் பேசும்போது பேசி நெக்ஸ்ட் இயரே அந்த வித்தின் இயர்லேயே அவங்க திருமணம் பண்ணிட்டாங்க. திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள மினிஸ்ட்ரியில் பல பேர் ரட்சிப்புக்குள் நடத்துகிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பல பேரை டெலிவரன்ஸ்குள்ளாக, அதாவது ஹீலிங்குள்ளாக நடத்தியிருக்காங்க. ஸோ இது எப்படி பார்த்தோன்னா, ஒரு கூட்டத்தில் அவங்க சந்தித்து அதுக்கப்புறமா தான் அவங்க ஒருத்தர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி திருமணம் பண்ணி ஆண்டவருக்காக வல்லமையாக ஊழியம் செய்கிறாங்க. இப்போது இதே எல்லாருக்குமே சூட் ஆகும் அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. ஸோ டிஎல் ஆஸ்பானும் அவனோட ஒய்ஃப் டெய்ஸி ஆஸ்பானும் இவங்க 2 பேர் மாதிரியே நம்மளும் மூவ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு திட்டத்தை வச்சுருக்கார். இன்றைக்கி நிறைய பேர் லவ் மேரேஜஸ் போகிறாங்க. என்னென்னா அதில் முழுக்க 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 பார்த்திங்கன்னா அவங்களோட சுயம் ப்ளஸ் லஸ்ட்டு இதெல்லாம் சேர்ந்து அந்த லவ் மேரேஜ் போகிறது நிறைய லவ் மேரேஜஸ் இன்றைக்கி ஃபெயிலியரில் காணப்படுது. ஸோ இதுக்கு நம்ம பல உதாரணங்கள் கொடுக்கலாம். ஸோ லவ் மேரேஜஸ் கூட கர்த்தருடைய சித்தம் இருக்கணும். அப்படி இருந்தால் அதே மாதிரி நம்ம லவ் மேரேஜ் மோஸ்ட்லி எப்படி விரும்புவோன்னா, கூட பழகிட்டுருப்போம், ஒரே ஆஃபீஸ் கலீகாக இருப்பாங்க, இல்லை ஒரே காலேஜ் மேட்டாக இருப்போம், அதனால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு கூட என்னென்னா, அவங்க கர்த்தருக்காக வாழ்கிறாங்களா, காட்ஸ் காலிங் அவங்களோட லைஃப்பில் இருக்கா, அவங்க அனாயிண்டட் ஒன்னா, அந்த பர்சன் பரிசுத்த ஆவினால் வழிநிறுத்தப்படுறாங்களா, இப்படியெல்லாம் கூட நம்ம பழகும் போதே தெரிஞ்சிடும். அப்படின்னா அந்த பர்சன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கூடவே அந்தளவுக்கு ரொம்ப இன்டெப்த்தாக மூவ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் அறிந்து நம்ம செயல்படும் பொழுது ஒருவேளை ஃப்யூச்சரில் ஓகே இந்த பர்சன் உண்மையாகவே ஆண்டவருக்காக நிற்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி நம்ம அப்படி மூவ் பண்ணுறது கூட ஒரு விதத்தில் கர்த்தருக்கு சித்தமாக தான் வாய்க்கும், அந்த காரியம் நடக்கும். ஐ மீன் அப்போ நம்ம லவ் மேரேஜ் பண்ணுறது தப்பு இல்லை, பட் கர்த்தரோட சித்தத்தின்படி பண்ணணும். கண்டிப்பாக.